இன்னைக்கு நாம கல்கி அப்படின்ற படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, சுப்ரீம் அப்படின்ற கேரக்டர்ல கமல் நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டர் வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சிருக்காங்க. நிறைய பொண்ணுங்களை கூட்டு வந்து அவங்கள ஆர்டிபிஷியலா பிரெக்னென்ட் ஆக்கி, அந்த சிசு ஒரு 50 நாளைக்கு மேல வளர்ந்துருச்சுனாக்கா, அந்த சிசுவை வந்து அறுவடை பண்ணி அதுல இருந்து ஒரு லிக்விட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து சுப்ரீம் வந்து அதை உள்ள எடுத்து உயிர் வாழ்றாரு. 100 நாளுக்கு மேல ஒரு சிசு வளர்ந்துச்சுனாக்க அந்த சிசுவை வச்சு இன்னும் நிறைய ரெக்கவர் ஆகலாம் அப்படின்றது அவரோட கணிப்பா இருக்கு. பிரபாஸ் வந்து ஒரு பவுண்டி ஹண்டரா வர்றாரு. அவர் வந்து ரொம்ப கடன்ல இருக்கிறாரு. அவர் எப்படியாவது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டார்கெட்டை வந்து கேட்ச் பண்ணி அதன் மூலியமா இவர் கடன்ல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்ற ஒரு துடிப்போட இருக்கிறாரு. அப்புறம் அமிதாப் பச்சனோட கேரக்டர் வந்து பேரு அஸ்வத்தாமன். அவர் வந்து ஒரு குகைக்குள்ள பாதி உயிரோட இருக்கிறாரு. ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்க போகுது, அந்த ஈவெண்ட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு 3 கேரக்டர் இருக்கிறாங்க. இந்த ஒரு தருணத்துல தீபிகா படுகோனே அந்த ஃபார்ம்ல தான் ஒர்க் பண்றாங்க. அந்த ஃபார்ம்ல அவங்க வந்து ஆர்டிபிஷியலா வந்து பிரெக்னென்ட் ஆகி 100 நாளைக்கு மேல, அதாவது 150 நாள் வந்து பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. இது யாருக்குமே தெரியாது. அவனோட ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ஃப்ரெண்டு வந்து ஏன் கலைச்சிடக்கூடாது அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல இல்ல இந்த குழந்தை எனக்கு வேணும், குழந்தை பிறக்கிறப்போ நான் பக்கத்துலயே இருக்கணும் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கிறப்போ திடீர்னு பக்கத்துல இருக்கிற ஒருத்தன் இந்த விஷயத்த சுப்ரீமுக்கு போட்டு விட்டுருவான். சுப்ரீம் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணை கொண்டு வந்து சிசுவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுருவாரு. இருந்தாலும் தீபிகா படுகோனே வந்து ஒரு குரூப் வந்து அந்த இடத்துல வந்து காப்பாத்தி கூட்டு போவாங்க. ஆஹ் அமிதாப் பச்சனும் இந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்றாரு அப்படின்ட்டு நம்மளுக்கு புரிய வருது. உடனே அமிதாப் பச்சனும் அந்த தீபிகா படுகோன் கூட சேர்ந்து போறாரு. ஷம்பாலா அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. பிரபாஸ் வந்து சுப்ரீம் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வருது, இந்த பொண்ணை கேட்ச் பண்ணானாக்கா நிறைய காசு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸ் வந்து ரெடியா வராரு. ரெடி ஆகி ஷம்பாலாக்குள்ள எப்படி என்ட்ரா ஆகுது அப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காரு. இதே நேரத்துல சுப்ரீமோட ஆளுங்களும் பேரலா ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க இந்த சுப்ரீமோட ஆளுங்களும் பிரபாஸோட ஆளுங்களும் தீபிகா படுகோனை கேட்ச் பண்ணாங்களா, இல்ல அமிதாப் பச்சன் தீபிகா படுகோனை காப்பாத்தினாரா? அதுதான் கதை. கதைன்னு பார்த்தோம்னா இது ரொம்ப அருமையான கதை. ஆனா திரைக்கதை வந்து ரொம்ப தடுமாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எங்கேயுமே வந்து விறுவிறுப்பே இல்லாம எந்த ஒரு கேரக்டரும் வந்து ஏதோ நடக்குதுன்ற ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணாம திரைக்கதை வந்து ஒரு சொதன்னு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். டைரக்ஷனும் வந்து ஒரு பெருசா எங்கேயுமே வந்து ஒரு வாவ் மூமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணாம போனது. மேஜரா ஒரு 90% ஆஃப் த மூவில வாவ் மூமெண்ட் கிரியேட் பண்ணாம போனது ஒரு பெரிய டிராபேக் இந்த படத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க மியூசிக். மியூசிக் வந்து சுப்ரீமா காமிக்கிற டைம்ல வந்து ஒரு நம்மளை வந்து ஒரு வேற ஒரு உலகத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிருக்கு மியூசிக். அதே மாதிரி 2 ஸ்டண்ட் சீக்வன்ஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அந்த 2 ஸ்டண்ட் சீக்வன்ஸ்லயும் மியூசிக் வந்து செம்மையா இருந்துச்சு. கிராபிக்ஸாவும் சரி, ஆக்ஷன் சீக்வன்ஸாவும் சரி, அது வந்து பயங்கர எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. இந்த 2 விஷயங்களை தவிர்த்து இந்த படத்துல வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி வேற எதுவுமே கிடையாது. இந்த படத்துல பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னாக்க கிராபிக்ஸ் வந்து ஹாலிவுட் படங்கள்ல இருந்து பல கதைகள்ல இருந்து பீஸ் பீஸா எடுத்து குலுக்கி நம்மளுக்கு வந்து ஒரு பொட்டலமா போட்டு கொடுத்துருக்குறாங்க. அதனால கதையோட களம் வந்து ஒரு ஆத்தென்டிக்காவும் ஒரிஜினலாவும் இல்லை. அதே மாதிரி கதை களம் வந்து கதையை வந்து மேம்படுத்துறதாவும் இல்லாம போயிருச்சு. இப்படி ஒரு சுச்சுவேஷன் மகாநதி மாதிரி பண்ண ஒரு டைரக்டர்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாக்குறப்போ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. ஒருவேளை டைரக்டர் வந்து பெருசா ஸ்கிரீன்ல வரணும்ன்றத ஃபோக்கஸ் பண்ணி கதையை கோட்ட விட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. படம் ஃபுல்லாமே வந்து ரொம்ப ஸ்லோவா எங்கேயுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லாம போனதுனால ஒருத்தர் வந்து அவங்க பையனுக்கு வந்து கார்ட்டூன் காமிச்சிட்டு இருந்தாரு, இன்னொருத்தர் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தாங்க ஆடியன்ஸ். இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த படம் ஓடுற தியேட்டருக்கு ஆப்போசிட் சைட்ல நீங்க ஓடுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல அனிபால் எனக்கு ரொம்ப மனதைரியம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க போய் கழுத்துலையும் கால்லையும் வெட்டு காயங்களோட என்ன மாதிரியே வெளியில ஓடி வர்றதுக்காக வாழ்த்துக்கள். இன்னொரு படத்தோட ரிவ்யூல இன்னொரு நாள் சந்திப்போம். அது வரைக்கும்